இந்த வீடியோ ஒன்லி ஃபார் மென். நீங்கள் ஒரு விமனாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ டாபிக்குள்ளே போகலாம். நீங்கள் லவ் பண்ணும்போது பண்ணுற இந்த ஒரு மிஸ்டேக் தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆகும்போது ஒரு அன்பியரபுள் பெயினை கொடுக்குது. அது என்னென்னா இமேஜினேஷன்லேயே வாழ்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் அந்த பொண்ணுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒன்று பேசிடுறாங்க. அந்த பொண்ணு இப்போ டைரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லும். ஆனால் நார்மலாக சொல்லாது. எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கல, என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும். ஆனால் நடந்தது ஒரு சிம்பிளான ஒரு மேட்டராக தான் இருக்கும். ஏன் லேட்டாக தூங்குறேன், ஏன் லேட்டாக எழுற, ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு உங்ககிட்ட சொல்லும்போது அதை பெரிய விஷயமா சொல்லும். அதை நம்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓ அப்படியா, சரி நீ வந்துடு, நாம் வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், கல்யாணம் ஆகிட்டுக்குமா இப்படி சுற்றலாம் அப்படி சுற்றலாம், ஜாலியாக இருக்கலாம், நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படிலாம் சொல்லிவிடுவீங்க. ஒரு தடவை கான்வோ எண்ட் ஆகிடுச்சுன்னா சொன்னதோடு நிறுத்திக்க மாட்டீங்க, இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்ட மாதிரியும், நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியே சுற்றுற மாதிரி, நல்ல லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரியும், அந்த பொண்ணு உங்களை அப்படியே பாசத்தோடு பார்த்துக்கிற மாதிரியும் அப்படியே இமேஜினேஷனில் போவீங்க. ஒரு தடவை அந்த பொண்ணு உங்களுக்கு டாட்டா குட் பை சொல்லும்போது அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா சும்மா அந்த சங்கை ஊதி விட்ட மாதிரி உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு 50% தான் லவ் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி 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 அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஒரு 50% லவ் தான் இருந்திருக்கும். அப்படி அந்த 50%-ஐ 100% ஆக்கி விட்டுப்பீங்க இமேஜினேஷனில் போய். இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் வந்து டைலாக் அடிக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஓ அப்படியா, சரி நீ வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நான் உன்னை பயங்கரமாக பார்த்துப்பேன், சூப்பராக பார்த்துப்பேன் அப்படிலாம் நீங்களும் 2-3 விஷயம் அடித்து விடுங்க, தப்பு இல்லை. அப்படி தான் அடித்து விடணும். இல்லை அந்த பொண்ணோட கஷ்டத்தெல்லாம் சொல்லும்போது ஓ அப்படியா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டிங்கன்னா எப்போவோ ஆக வேண்டிய பிரேக்கப் அந்த நொடியே ஆகிடும். சொன்னால் டைலாக்லாம் நீங்களும் 2-3 அடித்து விடுங்க, தப்பு இல்லை. அடித்து விட்டுக்கப்புறமா இமேஜினேஷனுக்குள்ளே போகாதீங்க. ஒரு தடவை கான்வோ எண்ட் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே மறந்துடுங்க. இமேஜினேஷனுக்குள்ளே போகிற வேலை வேணாம். நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.